கர்நாடகாவில் பானிபூரியில் புற்றுநோய்க்கான காரணிகள் கண்டறியப்பட்டதன் எதிரொலியாக தமிழகத்திலும் சோதனை தீவிரமடைந்திருக்கிறது. பானிபூரி உண்ணுவது குறித்து மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். ஹிந்திக்காரங்க வடக்கன்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டுங்க அவ்வளோ இருக்கிறது இல்லைங்க. அந்தமாரி அதர் கண்ட்ரீஸ் தான் வராங்க. மோஸ்ட்லி அதில் கெமிக்கல் நல்லாவே இது பண்ணுறாங்க. சாப்பிடக்கூடாது, அதுதான் சொல்ல முடியும். இப்போ இல்லைங்க, நான் இப்போத்துலேருந்து சாப்பிட மாட்டேன். இவ தான் மோஸ்ட்லி அவள் அடிக்டட், பானிபூரி அடிக்டட் அவள். நான் அவகிட்ட அதுதாங்க சொல்வேன். கேட்டால் அவளே சொல்லுவாள், நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே. அது இப்போ காட்டாது எஃபெக்ட், நாலு பின்னாடி தான் எஃபெக்ட் காட்டும். ஸோ அதனால் அது சாப்பிடாதீங்க, உடம்புக்கு தான் இதுதான். இப்போ எப்படின்னா இந்த பீச் சைட்லலாம் ரோட்டு சைட்லலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் எப்பயுமே. இது மாதிரி கொஞ்சம் ஹைஜீனாக கடையில் இருக்க கடைகள்லாம் இருக்கும்ல, ஒரு ஷாப்பில் அந்த மாதிரினா சாப்பிட்ருக்கேன். அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது கெட்டதுன்னா ஓகே, அது வேணாம், அதை இனிமேல் சாப்பிட வேணான்னு இருக்கேன். அப்படி தான் ஷவர்மாக்கும் சொன்னாங்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுவும் கெட்டதுன்றதுனால எல்லோரும் அவாய்ட் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. பானிபூரி நீங்கள் பொதுவாக எந்த சைடில் சாப்பிடுவீங்க? யார்கிட்ட? ரோட் சைடில் இருக்கிற பானிபூரிக்கு சாப்பிடுவீங்களா? ரோட் சைடில் இருக்காதா கடையில்? அங்கே எப்படி ரோட் சைடில் தள்ளுவண்டியில் இருக்கிற இடத்துல தான். அங்கே ரொம்ப ஹைஜீனிக் இல்லாத மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வட மாநில ஆட்கள்லாம் பானிபூரி சுத்தமாக செய்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லை நான் சாப்பிட்றது தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. அவங்கள வடமாநில இப்போது வட மாநிலக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட சாப்பிட்றதில்ல. தமிழ்நாட்டிலே செய்கிறாங்களே, அவங்ககிட்ட தான் சாப்பிட்றேன். இது நிறையா குழந்தைகள்லாம் அதிகமாக பானிபூரி விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம். இப்போ கேன்சர் வருவதாக சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய கருத்து என்னென்னா, பானிபூரி எப்போ பார்த்தாலும் பொழுதுனிக்கே எடுத்துக்க தேவையில்ல. எப்போயாவது ஸ்நாக்ஸ்னால் எப்போயாவது ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கலாம்.